தமிழக அரசு கேபிளில் இருந்து பாலிமர் நியூஸ், தமிழ் ஜனம் மற்றும் நியூஸ் தமிழ் 24/7 ஆகிய 3 முக்கிய செய்தி சேனல்கள் அதிரடியாக நீக்கப்பட்ட விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் தற்போதைய அரசுக்கு எதிராக பொங்கி எழுந்துள்ளார். அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி தனது கடுமையான கண்டனத்தை மிக ஆக்ரோஷமாக பதிவு செய்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் முன்வைத்துள்ள அந்த அதிரடி குற்றச்சாட்டுகள் என்னென்ன தெரியுமா? முதல் கேள்வி, தமிழக அரசு கேபிளில் கட்டண பிரச்சினை காரணமாகத்தான் இந்த 3 சேனல்களும் நீக்கப்பட்டதாக அரசு தரப்பில் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஏன் மற்ற ஊடகங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை? இந்த 3 செய்தி சேனல்கள் மட்டும் ஏன் குறிவைக்கப்பட வேண்டும்? இதுதான் அண்ணாமலையின் முதல் சவுக்கடி கேள்வி. இரண்டாவது குற்றச்சாட்டு, நீக்கப்பட்ட இந்த 3 சேனல்களுமே தற்போதைய அரசின் தவறுகளையும் மக்கள் படும் துயரங்களையும் மாற்று அரசியல் கருத்துக்களையும் மக்களிடம் துணிச்சலாக கொண்டு சேர்க்கும் ஊடகங்கள், எதிர்க்கட்சிகளின் செய்திகளுக்கு முக்கியத்துவம் தரும் ஊடகங்கள். எனவே கட்டண பிரச்சினை என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி சேனல்களை மக்கள் பார்க்கக்கூடாது, உண்மைகள் மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த முடக்கம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அண்ணாமலை மிக நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்களின் குரலை வளைக்க பார்ப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் அவர் சாடியுள்ளார். மக்களே, அண்ணாமலை எழுப்பியுள்ள இந்த அதிரடியான கேள்விகளை பற்றியும் அரசு கேபிளில் இந்த செயல் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம JC லைவ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.